ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காரைக்கால் டாக்டர் நிஷார். நம்ம கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு அருமையான அஞ்சல் தலை. இந்தியாவுடைய சிறந்த முக்கோணவியல் கணக்கெடுப்புக்கு அவர் அளித்த குறிப்பிடத்தக்க பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் ஜூன் 28ஆம் தேதி 2004ஆம் ஆண்டு அன்று இந்திய அஞ்சல் துறை ராதாநாத் சிக்தர் உருவம் கொண்ட ஒரு நினைவு அஞ்சல் முத்திரையை வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு கமெமரேட்டிவ் ஸ்டாம்ப். இது கணக்கெடுப்புக்கு நிறுவப்பட்ட 200வது ஆண்டு நிறைவையொட்டி வெளியிடப்பட்ட இந்த ஸ்டாம்பு 3 ஸ்டாம்பாக வெளியிட்டிருக்காங்க. அதில் ஒரு ஸ்டாம்பு பகுதியாக தான் இந்த ராதாநாத் சிக்தருடைய ஸ்டாம்பை நம்ம பார்க்குறோம். ராதாநாத் சிக்தர் எவரெஸ்டின் உயரத்தை முதல் முறையாக சுமார் 8848 மீட்டர் என்று கணித்த முதல் நபர் இவர் 19ஆம் நூற்றாண்டில், அதாவது 1813 1870 வாழ்ந்த வங்காள கணித இயல் அறிஞர். இதற்கு பிறகு எவரெஸ்டின் சிகரமானது உலகத்துடைய மிகப்பெரிய சிகரம் என்று உலகத்தின் பிற ஆராய்ச்சியாளர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கொல்கத்தாவில் உள்ள இன்று பிரசிடென்ட்ஸ் கல்லூரியில் என்று அழைக்கப்படும் பழைய கல்லூரியில் தான் அவங்க கல்வி கற்றிருக்காங்க. வங்காளத்து பெண்கள் கல்வியில் சிறப்பதற்காகவும் நல்லுரிமை பெற்று விளங்குவதற்காகவும் மாசிக் பத்திரிகா என்னும் இதழை இவங்க தொடர்ந்திருக்காங்க. இவங்களை பற்றியே சொல்லினாக்கா, இவங்க நில அளவீடு முறையில் பல்வேறு கண்டுபிடிப்புகளை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அவருடைய வரலாறு அதிகம். இவங்க பிறப்பு 1813, இறப்பு 17 மே 1870. இவங்களுடைய பணி என்னென்னா, சிறந்த பணி கணித இயல் அறிஞர். இவங்க எவரெஸ்டுடைய உயரத்தை முதல் முறையாக கணித்த அறிஞர். அதோடைய தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போது இதை பற்றி கருத்தை நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.